ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2024 ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் மர்டர் மிஸ்ட்ரி மூவி. படத்தோட பேர் த ஜேன் மிஸ்ட்ரிஸ் அ டெட்லி ப்ரிஸ்கிரிப்ஷன். படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஒரு டீனேஜ் பையன் தன்னோட அம்மாவுக்கு மருந்து வாங்குறதுக்காக பணம் இல்லைன்னு கன்னோட ஃபார்மசிக்கு போகிறான். ஃபார்மசியில் இன்சார்ஜாக இந்த லேடி கொலை செய்யப்படுறாங்க. டீனேஜ் பையனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கொலையை ஒத்துக்கிட்ட பையன் அடுத்து போலீஸ் தான் தன்னை வற்புறுத்தி கன்ஃபெஷனை வாங்கிட்டு தான் சொல்கிறான். பையன் கொலை பண்ணிக்க மாட்டான்னு நம்புகிற அம்மா ஹீரோ கிட்டேயும் ஹீரோயின் கிட்டேயும் ஹெல்ப் கேட்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உண்மையான கில்லரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃபிஷியலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீனில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை காட்டுறாங்க. காலின்ஸ் ஃபார்மசிக்கு ஹூடி போட்ட ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வராரு. அவரோட முகத்தை நமக்கு காட்டல. ஃபார்மசியில் இன்சார்ஜ் அந்த லேடி என்ன வேணும்னு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ட்ரேஞ்சர் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறாரு. அடுத்து மறைச்சி வச்சிருந்த கன்னை எடுக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி கன் ஃபயர் ஆகிறதையும் இன்சார்ஜ் லேடி இறந்து கிடக்கிறதையும் காட்டுறாங்க. ஷூட் பண்ணது யாருன்னு கிளியராக தெரியல. அடுத்த சீனில் ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. ஒரு மியூசிக் பேண்டு ஒரு ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு லேடி பாட்டு பாடுறாங்க. இவங்க பேர் ஜீன், இந்த படத்தோட ஹீரோயின். இவங்கள ஒரு டிடெக்டிவ் வந்து மீட் பண்ணுறாரு. இவரோட பேர் ஜான், இந்த படத்தோட ஹீரோ. ஹீரோயின் சிங்கராக இருக்கிற மியூசிக் பேண்டில் இவர் ட்ரம்ஸ் பிளேயராக இருக்காரு. இவருக்கு ஹீரோயின் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அடுத்து ஒரு மிடில் ஏஜ்டு லேடியை காட்டுறாங்க. இவங்க ஹீரோயினோட ஆன்ட்டி. இவங்களோட ஹஸ்பண்ட் ரீசெண்டாக இறந்துட்டார் போல. அங்கிளை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன்னு ஆன்ட்டி கிட்ட ஹீரோயின் சொல்கிறாங்க. அங்கிள் ஒரு ஃபவுண்டேஷன் நடத்தியிருக்காரு. நியாயமான தீர்ப்பு கிடைக்காத கேஸஸை கையில் எடுத்து உண்மையை கண்டுபிடிச்சி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அந்த ஃபவுண்டேஷனோட நோக்கம். அங்கிள் கூட சேர்ந்து ஹீரோயின் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி நிறைய கேஸஸை சால்வ் பண்ணிக்காங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் ஃபவுண்டேஷன் ஆஃபீஸில் இருக்காங்க. அப்போ ஹீரோ ஒரு லேடியை கூட்டிகிட்டு வந்து ஹீரோயினுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இவங்க பேர் சாண்ட்ரா. ஹீரோயினோட அங்கிள் சாகிறதுக்கு முன்னாடி டீல் பண்ண கடைசி கிளையண்ட்டு இவங்க தான். ஸோ அவங்கள கிளையண்ட்னே சொல்கிறேன். கிளையண்ட்டோட பையன் செய்யாத கொலைக்காக ஜெயிலில் இருக்கான் போல. அவனோட கேஸு இன்னும் 5 நாளில் கோர்ட்டில் அப்பீலுக்கு வருது. அது சம்மந்தமாக ஹெல்ப் கேட்டு தான் கிளையண்ட்டை அங்கிளை மீட் பண்ணிக்காங்க. அங்கிள் இறந்தனால இப்போ ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்காங்க. நேற்று நைட்டு கிளையண்ட்டுக்கு ஒரு அனானிமஸ் நோட்டு வந்திருக்கு. உங்கள் பையன் இன்னசென்ட்னு எனக்கு தெரியும், ஐ எம் சாரின்னு அதில் எழுதியிருக்கு. யாரோ வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு இதை வச்சுட்டு போயிருக்காங்க. கிளையண்ட்டோட பையன் தப்பு பண்ணலன்னு யாருக்கோ தெரிஞ்சிருக்கு. இதை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணால் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சி பையனை ரிலீஸ் பண்ண சான்ஸ் இருக்குன்னு நம்பி தான் இப்போ கிளையண்ட் வந்திருக்காங்க. ஹீரோயினும் கிளையண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு டிசைட் பண்ணுறாங்க. கிளையண்ட்டோட பையனை பற்றின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறாங்க. பையனோட பேர் ராயன். சம்பவம் நடந்த டைமில் அவனுக்கு 16 வயசு தான் இருக்கு. ராயன் படிப்புலையும் சரி ஒழுக்கத்துலையும் சரி குறையே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நல்ல பையன். அவன் மாட்டியிருக்கிற கேஸ் என்னன்னா, போன வருஷம் கிளையண்ட்டு ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்காங்க. மெடிசன்ஸ் இருந்தால் தான் வாழவே முடியுங்கிற சூழ்நிலை இருந்திருக்கு. அதை வாங்க கிளையண்ட்டு கிட்ட பணம் இல்லை. இதை புரிஞ்சுக்கிட்ட ராயன் கிளையண்ட்டோட ஹேண்ட் கன்னை எடுத்துகிட்டு ஃபார்மசிக்கு போயிருக்கான். ஓப்பனிங் சீனில் நாம் பார்த்த காலின்ஸ் ஃபார்மசி தான் அது. அந்த ஃபார்மசி இன்சார்ஜ் லேடி கொலை செய்யப்பட்ட கேஸில் தான் ராயன் அரெஸ்ட் பண்ணிக்காங்க. இறந்து போன இன்சார்ஜ் லேடி தான் ஃபார்மசி ஓனரோட ஒய்ஃபு. ராயன் யாரையுமே கொலை பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக போயிருக்க மாட்டான். போலீஸ் தான் ஃபால்ஸ் கன்ஃபெஷன் கொடுக்க ஃபோர்ஸ் பண்ணிக்காங்கன்னு கிளையண்ட்டை நம்புகிறாங்க. இந்த கேஸில் உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்க தான் அங்கிள் இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணிக்காரு. ஆனால் அதுக்குள்ளே இறந்து போயிட்டாரு. அங்கிள் காரணம் இல்லாமல் எந்த கேஸையும் எடுக்க மாட்டார்னு ஹீரோயினுக்கு தெரியும். இந்த கேஸில் புது இன்ஃபர்மேஷன் கிடைக்கலனா ராயனுக்கு 15 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சி அவனோட ஃப்யூச்சரே ஸ்பாயில் ஆயிடும். அதை நினச்சி தான் கிளையண்ட் ரொம்பவே கவலைப்படுறாங்க. ராயன் ஏன் செய்யாத தப்ப போலீஸ்கிட்ட ஒத்துக்கிட்டான்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இன்ட்ராகேஷன்லாம் 1 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிச்சு. ஆனால் ராயன் தன் கன்னை ஃபயர் பண்ணவே இல்லைன்னு இப்போ தான் சொல்கிறான். அங்கிள் எடுத்து வச்ச ராயனோட கேஸ் பாக்ஸை ஹீரோயின் எடுக்கிறாங்க. இனிமேல் நான் பார்த்துக்கிறேன்னு கிளையண்ட்டுக்கு ஹீரோயின் தைரியம் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த சீனில் டிடென்ஷன் சென்டருக்கு ஹீரோவும் ஹீரோயினும் போகிறாங்க. அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க, அந்த ஊர் ஜெயிலு. ராயன் கிட்ட ஹீரோவும் ஹீரோயினும் பேசுகிறாங்க. ஆக்சுவலாக யார் கன்னை ஃபயர் பண்ணுதுன்னு ராயனுக்கே தெரியல. எல்லாமே கண்ணிமிக்கிற நேரத்தில் நடந்திருக்கு. அம்மாவை காப்பாற்ற ராயன் கன்னோட ஃபார்மசிக்கு போனது உண்மைதான். ஆனால் ஷூட் பண்ணது நான் இல்லைன்னு ராயன் அடித்து சொல்கிறான். ஃபார்மசியில் இருந்தப்போ கன்னு ஃபயர் ஆச்சா இல்லை வெளியே ஓடி வந்தப்போ கன்னு ஃபயர் ஆச்சான்னு ராயனுக்கே சரியாக ஞாபகம் இல்லை. ஓப்பனிங் சீனில் ஃபார்மசிக்கு போன ஹூடி போட்ட ஸ்ட்ரேஞ்சர் ராயன் தான். அந்த சீனை இப்போ காட்டுறாங்க. ராயன் அம்மாவுக்கு வாங்க வேண்டிய மருந்தோட ப்ரிஸ்கிரிப்ஷனை இன்சார்ஜ் லேடி கிட்ட கொடுத்துருக்கான். அடுத்து மறைச்சு வச்சுருந்த கன் எடுத்து காட்டியிருக்கான். அம்மாவை காப்பாற்றணும்னு சொல்லியிருக்கான். அப்போ இன்சார்ஜ் லேடி ஹெல்ப்னு கத்தவும் ஒருத்தர் வந்து ராயனை பிடிச்சிருக்காரு. அப்போ ராயன் கையில் இந்த கன்னு ஸ்லிப் ஆகி விழுந்திருக்கு. அங்கேருந்து அப்படியே தப்பிச்சு ஓடிருக்கான். எங்கள் அம்மாவை காப்பாற்ற தான் நினச்சேன், ஆனால் நான் யாரையும் ஹர்ட் பண்ண நினைக்கலன்னு சொல்லி ராயன் அழுகிறான். அப்போ எதுக்காக நீ தான் கொலை பண்ணன்னு ஒத்துக்கிட்டேன்னு ஹீரோ கேட்குறாரு.
போலீஸ் ராயன் கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்டு அவனை கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. நைட்டு ஃபுல்லாக தூங்க விடாமல் ப்ரெஷர் பண்ணிக்காங்க. பொதுவாக அண்டர் ஏஜில் இருக்கிறவங்கள கொஸ்டின் பண்ணும்போது கார்டியன் ஒருத்தவங்க கூட இருக்கணும். ஆனால் போலீஸையும் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. ராயனுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக ஹீரோயின் அவனோட கையை பிடிக்கிறப்ப ஹீரோ அவங்கள நிப்பாட்டுறாரு. ஏன்னா விசிட்டர்ஸு பிரிசனர்ஸோட கையை பிடிக்கக்கூடாதா, நாளைக்கு ஃபவுண்டேஷனில் மீட் பண்ணலான்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு ஹீரோயின் போகிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ வந்து ஹீரோயினை மீட் பண்ணுறாரு. ராயனோட கேஸில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வச்சிருந்த பேலிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்டை ஹீரோ கொண்டு வந்திருக்காரு. ராயன் வச்சிருந்த ஹேண்ட்கன் அவனோட தாத்தாக்கு சொந்தமானது. அவர் இறந்ததுக்கு அப்புறம் கிளையண்ட் கிட்ட அந்த கன் இருந்திருக்கு. அவங்க கன்னை ஒரு லாக்கரில் வச்சுருந்துருக்காங்க. அந்த லாக்கரோட கீ எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு ராயன் கன் எடுத்திருக்கான். அங்கிள் கலெக்ட் பண்ணிக்கிற இன்ஃபர்மேஷன்லையுமே புல்லட் காயத்தை பற்றி போட்டிருக்கு. அதை பற்றி ஆன்டி கிட்ட கேட்கணும்னு நோட் பண்ணி வச்சிருக்காரு. ஆனால் அங்கிள் எதை கேட்க நினச்சாருன்னு தெரியல. ராயனை போலீஸ் இன்ட்ராகேட் பண்ணப்போ போலீஸ் ஃபாலோ பண்ண ப்ரொசீஜர்ஸை ஹீரோயின் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. க்ரைம் சீனில் யார் யார் இருந்தாங்கன்னு ஹீரோயின் அனலைஸ் பண்ணுறாங்க. இறந்து போன இன்சார்ஜ் லேடி, அரெஸ்டான ராயன் போக ஃபார்மசி ஓனர் காலின்ஸ் இருந்திருக்காரு. அவர் தான் ராயனை ஷூட் பண்ண விடாமல் தடுத்திருக்காரு. ஒரு அசிஸ்டண்ட்டு ஃபார்மசியோட பேக் ரூமில் இருந்திருக்காரு. அவர் பேர் கண்டி. அப்புறமா இன்னொரு எம்ப்ளாயி ஸ்டாக் எல்லாமே ஷெல்ஃபில் அடுக்கிட்டு இருந்திருக்காரு. அவரோட பேர் ஜோ. கில்லர் ராயன் இல்லைன்னா அந்த இடத்துல இருந்த இந்த 3 பேர் தான் சஸ்பெக்ட்ஸ்னு ஹீரோயின் கெஸ் பண்ணுறாங்க. இந்த 3 பேரில் ஒரு ஆள் சொல்கிறது பொய்ன்னு அங்கிளும் கண்டுபிடிச்சிருக்கார் போல. அந்த ஆள் யாருன்னா தெரியல. அடுத்த சீனில் ஹீரோவும் ஹீரோயினும் இந்த கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ராயனை வற்புறுத்தி ஃபால்ஸ் கன்ஃபெஷன் வாங்கியிருக்காங்கன்னா உங்கள் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க கிட்டையும் தப்பு இருக்கணும்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இன்ட்ராகேஷன் நடத்தின போலீஸ் ஆஃபீஸர்ஸை ஹீரோக்கும் தெரியுமா. அவங்க அப்படி தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லைன்னு ஹீரோ சொல்ல, ராயனோட கன்ஃபெஷன் வீடியோவை பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி பார்க்குறேன்னு ஹீரோ சொல்கிறாரு. க்ரைம் சீனுக்கு போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் ஃபார்மசிக்கு வராங்க. இப்போ ஃபார்மசியோட பேர் காலின்ஸ் ஃபார்மசியில் கண்டி ஃபார்மசி. ஓனரோட பேரில் அந்த ஃபார்மசி அசிஸ்டண்ட்டோட பேரில் இருக்கு. இன்சார்ஜாக அசிஸ்டண்ட் தான் இருக்காரு. ஹீரோயின் டைரக்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேஷன்லேருந்து வந்திருக்கதா சொல்லி போன வருஷம் கடையில் நடந்த க்ரைமை பற்றி கேட்குறாங்க. அதை பற்றி பேச அசிஸ்டண்ட்கே விருப்பம் இல்லை. நாங்களே கஷ்டப்பட்டு பழைய கஸ்டமர்ஸை திரும்ப கொண்டு வந்திருக்கோன்னு சொல்கிறாரு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஃபார்மசி உங்கள் கைக்கு வந்துருச்சு போலையேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. நான் பல வருஷம் ஓனர்கிட்ட வேலை பார்த்து இப்போ தான் ஒரு முதலாளி ஆயிருக்கேன். மற்றபடி அந்த க்ரைம்க்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அசிஸ்டன்ட் சொல்கிறாரு. அன்றைக்கி இவர் பேக் ரூமில் இருந்தப்போ கன் ஷாட் சவுண்டு கேட்டு தான் வந்து பார்த்தாரா. அப்புறம் எப்படி ராயன் தான் ஷூட் பண்ணதா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ராயன் தான் லோடட் கன் எடுத்துகிட்டு கொலை பண்ணுற நோக்கத்தோட ஃபார்மசிக்கு வந்தான்னு அசிஸ்டன்ட் சொல்கிறாரு. சம்பவம் நடந்தப்போ ரெக்கார்டான சர்வேலன்ஸ் ஃபுட்டேஜை ஹீரோயின் கேட்குறாங்க. நாங்கள் கேமராவே அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் வச்சோன்னு அசிஸ்டன்ட் சொல்கிறாரு. சரி உங்கள் பழைய ஓனர் வந்தால் எனக்கு கால் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே வராங்க. அப்போ மாடியிலேருந்து ஏசி அவுட்டோர் யூனிட்டு கீழே விழுகுது. ஜஸ்ட் மிஸ்ஸு ஹீரோயின் மேலே விழுகலை. ஏசி சர்வீஸ் பண்ணுறப்ப ஸ்லிப்பாகி விழுந்துருச்சு போல். நல்ல வேலை தப்பிச்சோன்னு ஹீரோயின் காரில் உட்காந்துருக்கிறப்ப ஹீரோ கிட்டேருந்து கால் வருது. இன்ட்ராகேஷன் வீடியோவை பார்த்துட்டார் போல். 4 மணி நேரம் நடந்த இன்ட்ராகேஷனில் ஒரு 2 நிமிஷம் மட்டும்தான் ஃபுட்டேஜ் கட் ஆயிருக்குன்னு ஹீரோ சொல்கிறாரு. அப்படின்னு ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மேலே நம்பிக்கை இருக்கிறனால வேறு ஏதாவது ரீசன் இருக்குன்னு நினைக்கிறாரு. இப்போ ஃபார்மசிக்கு ஓனர் வரதை ஹீரோயின் பார்த்ததுமே அதை ஹீரோ கிட்ட சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாங்க. ஓனர் ஃபார்மசி பிஸ்னஸை விட்டுருந்தாலுமே அப்பப்போ கஸ்டமர்ஸ்க்கு கன்சல்டேஷன் கொடுக்குறக்காக வருவார் போல். ஹீரோயின் அவர்கிட்ட கேஷுவலாக பேச்சு கொடுக்குறாங்க. இந்த ஃபார்மசி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணது ஓனரோட மாமனாரா. அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பிஸ்னஸ் இவர் கைக்கு வந்திருக்கு. அன்றைக்கி ராயன் கன்னோட வந்தப்போ ஃபார்மசியில் இருந்த இன்சார்ஜ் லேடி ஓனரோட ஒய்ஃபு தான். ஓனர் இன்னும் அந்த சோகத்துலேருந்து வெளியே வரல போல். பழைய கஸ்டமர்ஸ்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, அவங்கள பார்க்க தான் அப்பப்போ இங்கே வந்துட்டு போகிறேன்னு ஓனர் சொல்கிறாரு. சாரி ஃபார் யுவர் லாஸ்ன்னு ஹீரோயின் சொல்லவும், ஒரு சின்ன பையன் இப்படி பண்ணுற அளவுக்கு அவனோட சிச்சுவேஷன் மோசமாக இருக்கக்கூடாதுன்னு ஓனர் சொல்கிறாரு. என்னோட ஆன்ட்டியுமே அவங்க ஹஸ்பண்டை ரீசெண்டாக இழந்த வருத்தத்தில் இருக்காங்கன்னு ஹீரோயின் சொல்லவும் ஓனர் ஒரு கார்டை கொடுக்குறாரு. அது விடோஸ் அண்ட் விடோவர்ஸ்க்காக நடக்கிற ஒரு கிரீஃப் சப்போர்ட் குரூப்பாக. அங்கே வந்து அவங்க ஆன்ட்டிக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்னு ஓனர் சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஆன்ட்டி மூலமாக ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஆன்ட்டிக்கு கன் ஷூட்டிங்கில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது போல். அதனால் வெப்பன்ஸ் இன்வால்வ் ஆகிக்கிற கேசஸ் எல்லாத்துலேயுமே அங்கிள் ஆன்ட்டி கிட்ட தான் ஒப்பீனியன் கேட்பாராம். இன்சார்ஜ் லேடியோட அட்டாப்சி ரிப்போர்ட்டை ஆன்ட்டி பார்த்துருக்காங்க. அவங்க உடம்புல பட்ட புல்லட்டோட ஆங்கிள் மேலேருந்து கீழே நோக்கி ட்ராவல் ஆன மாதிரி இருக்குது. அப்படின்னா ஷூட் பண்ண ஆள் இன்சார்ஜ் லேடியை விட கொஞ்சம் ஹைட்டாக தான் இருந்திருக்கணும். இதுதான் ஆன்ட்டியோட தியரி. ராயனும் ஹைட்டாக தானே இருக்கான்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ராயன் டீனேஜ் பையங்கனால இப்போ வேகமாக வளர்ந்துட்டான். ஆனால் கொலை நடந்த டைமில் ராயனோட ஹைட்டு 5 feet 6 inches, இன்சார்ஜ் லேடியோட ஹைட்டு 5 feet 7 inches.
இந்த கேஸில் ஒரு பேலிஸ்டிக் எக்ஸ்பர்ட் கிட்ட ஒப்பீனியன் கேட்டிருந்தாங்கன்னா ராயன் ஷூட் பண்ணிக்க சான்ஸே இல்லைன்னு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் ராயனே கன்ஃபர்ஸ் பண்ணனால எக்ஸ்பர்ட் கிட்ட யாரும் ஒப்பீனியனும் கேட்கல. ராயனோட கையில் கன் பவுடர் ரெசிடியூ இருந்துச்சான்னு டெஸ்ட் பண்ணவும் இல்லை. இந்த கன்ஃபர்மேஷனை ஹீரோயின் கிட்ட ஆன்ட்டி சொல்கிறாங்க. இந்த கேஸில் போலீஸ் கன்ஃபெஷன் வாங்குறத தவிர எந்த வேலையுமே பார்க்கலையேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் ஃபார்மசி எம்ப்ளாயி ஜோவோட நம்பரை கண்டுபிடிச்சு கால் பண்ணுறாங்க. ஆனால் ஜோ இப்போ உயிரோடே இல்லைன்னு அவரோட சிஸ்டர் மூலமாக தெரிய வருது. ஜோக்கு நியூரலாஜிக்கல் கண்டிஷன் இருந்திருக்கு. அதை பல வருஷமாக மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்த ஜோ இன்சார்ஜ் லேடி இறந்த கொஞ்ச நாள்லேயே சடனாக வலிப்பு வந்து இறந்து போயிருக்காரு. ஜோ இறந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஃபார்மசிலையும் ஊருக்குள்ளேயும் நிறைய கடன் இருந்தது சிஸ்டருக்கு தெரிய வந்திருக்கு. இந்த கடன் கூட கொலைக்கான மோட்டிவாக இருக்கலான்னு ஹீரோயினுக்கு தோணுது. அடுத்த சீனில் ஒரு கலீக் ஹீரோ மீட் பண்ணுறாரு. இவர் தான் ராயன் கிட்ட கன்ஃபெஷன் வாங்கின போலீஸ் ஆஃபீஸர். ராயன் கிட்ட நடந்த இன்ட்ராகேஷனை பற்றி ஹீரோ கேட்குறாரு. ராயன் தான் குற்றவாளின்னு கலீக் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு. கன்ஃபெஷன் கிடைச்சனால வேற சஸ்பெக்ட்ஸை பற்றி கலீக் யோசிக்கவே இல்லையா. ராயனே ஒத்துக்கிட்டு நாங்கள் கேஸை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ எதுக்கு அதை பற்றி கேட்குறேன்னு கலீக் கேட்குறாரு. அதான் கோர்ட்டில் அப்பீல் வர போகுதுன்னு ஹீரோ சொல்லவும், நான் அன்னைக்கு என்ன சொன்னேனோ அதை தான் மறுபடியும் கோர்ட்டில் சொல்ல போகிறேன்னு கலீக் சொல்கிறாரு. ராயன் அன்னைக்கு மைனராக இருந்தும் ஏன் அடல்ட் மாதிரி ட்ரீட் பண்ணீங்கன்னு ஹீரோ கேட்க, மேலிடத்துலேருந்து அப்படி தான் ஆர்டர் வந்துச்சுன்னு கலீக் சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயினும் ஆன்ட்டியும் மர்டர் போர்டை யூஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஓனரோட ஹைட்டு 5 feet 11 inches, அசிஸ்டண்ட்டோட ஹைட்டு 5 feet 9 inches. இந்த ரெண்டு பேருமே இன்சார்ஜ் லேடியோட ஹைட்டு. இந்த கொலையில் யாருக்கு பெனிஃபிட் அதிகம்னு பார்த்தா அது அசிஸ்டண்ட்க்கு தான். ஃபார்மசியே இப்போ அவர் கைக்கு போயிடுச்சு. ஓனர் பாவம் பிஸ்னஸை விட்டுட்டே போயிட்டார்ல. ஜோ இப்போ உயிரோட இல்லை, இருந்தாலும் அவரும் இன்சார்ஜ் லேடியோட ஹைட்டு தான். ஸோ அவரும் கொலை பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. க்ரைம் சீனில் எடுத்த ஒரு ஃபோட்டோவை பார்த்ததும் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த ஃபோட்டோவில் ஒரு மேகசின் தரையில் விழுந்து கிடக்க. ஃபார்மசியில் யாரோ மேகசின் படிச்சுட்டு இருந்தப்ப பாதியிலே கீழே போட்டிருக்கணும்னு ஹீரோயின் கெஸ் பண்ணுறாங்க. கொலை நடந்த டைமில் ஃபார்மசியில் இருந்தது இன்சார்ஜ் லேடி, ராயன், ஓனர், அசிஸ்டன்ட் ஜோ. ஆனால் 5ஆவதாக யாரோ ஒரு கஸ்டமர் ஃபார்மசியில் இருந்திருக்காங்க போல். அது யாருன்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அடுத்த சீனில் கிளையண்ட் காரில் போயிட்டுருக்கிறப்ப இன்னொரு கார் பின்னாடி வந்து இடிக்குது. கிளையண்ட்டுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க. அவங்கள பார்க்கலான்னு ஹீரோ வராரு. ராயன் கேஸில் நம்ம உண்மையை கண்டுபிடிக்க விடாமல் தடுக்கிறதுக்கு தான் யாரோ இப்படி பண்ணியிருக்காங்கன்னு கிளையண்ட் சொல்கிறாங்க. உங்கள் பையன் வெளியே வரப்போ நீங்கள் இருக்கணும், பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறாரு. அடுத்ததாக ஹீரோயினை காட்டுறாங்க. ஃபார்மசியில் இருந்த 5ஆவது ஆள் யாருன்னு கண்டுபிடிக்க ஹீரோயின் ஒரு ஐடியா பண்ணுறாங்க. கொலை நடந்த அன்னைக்கு ஃபார்மசிக்கு யாரெல்லாம் வந்துட்டு போனாங்களோ அந்த லிஸ்ட்டை எடுத்து அவங்க எல்லாருக்கும் ஹீரோயின் கால் பண்ணுறாங்க. அதில் ஒரு கஸ்டமரோட பேர் ஜெனிஃபர். ராயன் கேஸ் பற்றி பேசணும்னு சொன்னதுமே நான் அன்னைக்கு ஃபார்மசிக்கு வரவே இல்லைன்னு ஜெனிஃபர் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட பேர் போலீஸ் ரிப்போர்ட்டில் இருக்கு. என்னை இன்சுலின் வாங்குறதுக்காக ஜெனிஃபர் அன்னைக்கு வந்திருக்காங்க. உடனே ஜெனிஃபர் இருந்துட்டு நான் வந்தேன், ஆனால் நான் ஷூட்டிங் எதையுமே பார்க்கலேன்னு மாற்றி சொல்கிறாங்க. இவங்க வந்தாங்களா இல்லையா, பொய் சொல்கிறாங்களா உண்மை சொல்கிறாங்களான்னு ஹீரோயினுக்கே கன்ஃபியூஸ் ஆக ஜெனிஃபரை நேர்லேயே பார்த்து பேசலான்னு டிசைட் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் ஜெனிஃபரோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு லேடி இறந்து கிடக்குறாங்க. யாரோ ஒரு ஆள் வீட்டை விட்டு வெளியே வேகமாக வந்து ஒரு ப்ளூ கலர் காரில் ஏறி போகிறாரு. அது யாருன்னு ஹீரோயினும் பார்க்கல, நமக்கும் காட்டல. காரோட நம்பரை ஸ்டிக்கர் ஒட்டி மறைக்கப்பட்டிருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே போலீஸும் ஃபாரன்சிக் டீமும் அங்கே வராங்க. மர்டர் வெப்பன் எதுவும் இல்லை, ஃபார்மசியில் வாங்கின சில டேப்லெட்ஸ் கிடக்க. ஸோ இது சூசைடாக இருக்கலான்னு ஹீரோ சொல்கிறாரு. இது சூசைடாக இருந்தால் டேபிள் லேம்ப் ஏன் சாஞ்சு கிடக்கு, அவசரமாக கிளம்பி போன அந்த ஆள் யார், இந்த கேள்விகள்லாம் ஹீரோயினுக்கு வருது. அப்படின்னா டாக்ஸிகாலஜி ரிப்போர்ட் வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு ஹீரோ சொல்கிறாரு. ஹவுஸ் ஓனர்கிட்ட விசாரிச்சதில் இறந்தது ஜெனிஃபர் இல்லை, அவங்க கூட ஸ்டே பண்ணி இந்த ரூம்மேட்னு தெரிய வருது. ஜெனிஃபர் போன வாரமே வீடை காலி பண்ணி போயிட்டாங்களா. அவங்க எங்கே போனாங்கன்னு ஹவுஸ் ஓனருக்கும் தெரில. ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் எமர்ஜென்சி கான்டாக்டில் ஜெனிஃபர் ஒரு ரிலேட்டிவோட பேரை போட்டிருக்காங்க. அந்த ரிலேட்டிவ் வெளியூரில் இருக்காங்க போல். அடுத்த சீனில் ஜெனிஃபரோட வீட்டில் காஃபி கப்பில் ஒயிட் பவுடர் ட்ரேசஸ் இருக்கிறத ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் ஜெனிஃபரோட ரிலேட்டிவை தேடி காரில் போகிறத காட்டுறாங்க. ஆன் த வேல காஃபி ஷாப்பில் ஒரு சேல்ஸ்மேனை மீட் பண்ணுறாங்க. ஹீரோயினோட காஃபி தெரியாமல் கொட்டிட்டனால அவர் காஃபி வாங்கி கொடுக்குறாரு. அடுத்து ஹீரோயின் காரில் போய்ட்டுருக்கிறப்ப ஆன்ட்டி ஹீரோயினுக்கு கால் பண்ணி கிரீஃப் சப்போர்ட் குரூப்புக்கு போனதை பற்றி ஷேர் பண்ணுறாங்க. அங்கே போனது ஆன்ட்டிக்கு ஆறுதலாக இருந்துச்சா. அங்கே ஃபார்மசி ஓனரும் வந்திருப்பார் போல். இன்றைக்கி ஈவினிங் ஃபார்மசி ஓனர் கூட டின்னர் போட பிளானில் ஆன்ட்டி இருக்காங்க. டேட்டிங்கான ஹீரோயின் கேட்க, லைஃப் பார்ட்னர்ஸை இழந்த 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறோம் அவ்வளோதானே ஆன்ட்டி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் போயிட்டு இருந்த காரை ஒரு ப்ளூ கலர் கார் ஃபாலோ பண்ணுது. ஜெனிஃபரோட வீட்டுக்கு வந்துட்டு போன அதே ப்ளூ கலர் காராக இருக்குமோன்னு ஹீரோயினுக்கு டவுட் வருது. அப்புறமா அந்த கார் வேகமாக ஹீரோயினோட காரை தாண்டி போயிடுது. ஹீரோயினால் கார் நம்பரை சரியாக பார்க்க முடியல. ஹீரோயின் அடுத்து ரிலேட்டிவோட அட்ரஸை ரீச் பண்ணுறாங்க. காரை விட்டு வெளியே வரப்ப அந்த பக்கமாக சேல்ஸ்மேன் காரில் போகிறத பார்க்குறாங்க. இவர் என்ன நம்மளை ஃபாலோ பண்ணுறாரோன்னு ஹீரோயினுக்கு டவுட் வருது. அடுத்த சீனில் ஹீரோயின் ஜெனிஃபரோட ரிலேட்டிவ் கிட்ட பேசுகிறாங்க.
ஜெனிஃபர் இப்போ இவங்களோட வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க போல். ஜெனிஃபர் முன்னாடி மாதிரி சந்தோஷமா இல்லை, எதையும் சொல்லாமல் மறைக்கிற மாதிரியே இருக்குன்னு ரிலேட்டிவ் சொல்கிறாங்க. ஜெனிஃபர் கிட்ட பேசணும்னு ஹீரோயின் சொல்லவும் அவங்க கேசினோவில் ஒர்க் பண்ணுறதா ரிலேட்டிவ் சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஜெயிலில் இருக்கிற ராயனை கிளைண்ட் மீட் பண்ணுறதை காட்டுறாங்க. ராயனை பார்க்குறக்காகவே ஹாஸ்பிட்டல்லேருந்து சீக்கிரமாகவே டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க போல். ஜெயிலே வாழ்க்கை போயிருமோன்னு ராயனுக்கு பயமாக இருக்கு. உன்னை எப்படியாவது வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் எல்லா முயற்சியும் எடுத்துகிட்டு இருக்கோன்னு கிளைண்ட் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் கேசினோக்கு போய்கிட்டு இருக்கிற வழியில் கார் பிரேக் டவுன் ஆகிடுது. ஃபோன்லேயும் சிக்னல் இல்லை. சரி கேசினோக்கு நடந்தே போவோன்னு ஹீரோயின் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோ கரெக்டாக அங்கே காரில் வராரு. ஹீரோயின் தனியாக போயிட்டு இருக்கிற விஷயத்த ஆன்ட்டி ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க போல், அதனால தான் கிளம்பி வந்துட்டாரு. ஜெனிஃபரோட வீட்டில் கப்பில் அந்த ஒயிட் பவுடர் டேப்லெட்டை க்ரஷ் பண்ணி போட்ட மாதிரி இருக்கு. அதை வச்சு பார்த்தா ரூம்மேட் கொலை செய்யப்பட்ட மாதிரி தான் தெரியுதுன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஜோ இறந்தது கூட கோஇன்சிடென்ட்டாக இருக்க முடியாது, அதுவும் கொலையாக தான் இருக்கணும்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. 2 பேரும் கேசினோவை ரீச் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் கேசினோவில் ஹீரோயின் சிங்கர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஹீரோ கார்ட்ஸ் விளையாடிக்கிட்டே ஜெனிஃபரை வாட்ச் பண்ணுறாரு. அப்போ சேல்ஸ்மேனும் அங்கே வந்திருக்கிறத ஹீரோயின் நோட் பண்ணுறாங்க. என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்களான்னு அவர்கிட்ட ஹீரோயின் கேட்க, அப்படிலாம் இல்லையேன்னு சேல்ஸ்மேன் சொல்கிறாரு. இவர் ஆக்சுவலாக சேல்ஸ்மேனே கிடையாது, இன்சூரன்ஸ் அட்ஜஸ்டர். இன்சூரன்ஸில் ஃப்ராட் பண்ண ஒருத்தவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ண தான் வந்திருக்காரு. அது வேறு யாரும் இல்லை, ஜெனிஃபர் தான். வேலை இல்லாமல் கஷ்டப்படுற ரூம்மேட்காக ஜெனிஃபர் ரெகுலராக இன்சுலின் வாங்கியிருக்காங்க. தன்னோட பேரில் இருக்கிற இன்சூரன்ஸ் பாலிசியில் அந்த பணத்தை கிளைம் பண்ணிக்காங்க. காலையில் ஜெனிஃபரோட வீட்டுக்கு போய் ரூம்மேட் கிட்ட விசாரிச்சிருக்கார் போல். ஜெனிஃபர் பண்ண இன்சூரன்ஸ் ஃப்ராடை ரூம்மேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களாம். காலையில் ஜெனிஃபரோட ரூம்மேட்டை பார்த்தீங்களா, அப்படின்னா நீங்கள் தான் அவங்கள கொலை பண்ணீங்களான்னு ஹீரோயின் கேட்க, ரூம்மேட் இறந்த விஷயமே இப்போ தான் சேல்ஸ்மேனுக்கு தெரிய வருது. காலையில் நான் போனப்போ நல்லா தானே இருந்தாங்கன்னு சேல்ஸ்மேன் சொல்கிறாரு. இன்சூரன்ஸ் ஃப்ராட் பண்ணனால தான் ஜெனிஃபர் ஃபார்மசிக்கு வந்த விஷயத்த சொல்ல தயங்கினாங்களான்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அப்போ கேசினோவில் ஃபார்மசி ஓனர் இருக்கிறத ஹீரோயின் பார்க்குறாங்க. ஜெனிஃபர் குடிக்க வச்சிருந்த ட்ரிங்க்கில் ஒயிட் பவுடரை யாருக்கும் தெரியாமல் ஓனர் மிக்ஸ் பண்ணுறாரு. ஹீரோயினை பார்த்ததும் ஓனர் அங்கேருந்து வேகமாக போகிறாரு. ஹீரோ ஓனரை சேஸ் பண்ணிட்டு போகிறாரு, ஆனால் பிடிக்க முடியல. ஹீரோயின் ஜெனிஃபர் வச்சிருந்த ட்ரிங்கை தட்டி விட்டுறாங்க. கேசினோ சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கலான்னு ஹீரோ போகிறாரு. ஜெனிஃபரை தனியாக கூப்பிட்டு ஹீரோயின் விசாரிக்க, நான் ரூம்மேட்க்கு ஹெல்ப் பண்ண தான் நினச்சேன்னு ஜெனிஃபர் சொல்கிறாங்க. ரூம்மேட்க்கு கொடுக்கப்பட்ட டயபெட்டிக் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸை வச்சு ஜெனிஃபர் தன்னோட பேரில் இருக்கிற இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணிக்காங்க. இன்சுலின்கான பணத்தை இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபார்மசிக்கு கொடுத்துருமா. இது ஃபார்மசி ஓனருக்கும் தெரியும். இருந்தாலும் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து பணம் வர்றனால அவர் இதை கண்டுக்காமல் இருந்திருக்காரு. சம்பவம் நடந்த அன்னைக்கு ஜெனிஃபர் ஃபார்மசியில் தான் இருந்திருக்காங்க. மேகசின் படிச்சுட்டு இருந்தது இவங்க தான். அப்போ ராயன் ஹூடி போட்டுட்டு அங்கே வந்திருக்கான். இன்சார்ஜ் லேடிக்கிட்ட ப்ரிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டு கன்னை காமிச்சிருக்கான். அதை பார்த்து தான் ஜெனிஃபர் ஷாக் ஆகி மேகசினை கீழே போட்டிருக்காங்க. ஓனர் வந்து ராயனை பிடிக்க ட்ரை பண்ணவும் ராயன் கன்னை போட்டுட்டு தப்பிச்சு ஓடி இருக்கான். அந்த கன்னை ஓனர் எடுத்து இன்சார்ஜ் லேடியை ஷூட் பண்ணிக்காரு. இதை ஜெனிஃபர் பார்த்துருக்காங்க. யாரு கேட்டாலும் அந்த பையன் தான் ஷூட் பண்ணதான் நீ சொல்லணும், இல்லைன்னா நீ பண்ணுற இன்சூரன்ஸ் ஃப்ராடை எக்ஸ்போஸ் பண்ணி வேணும் ஓனர் சொல்லியிருக்காரு. ஜெனிஃபரும் அங்கேருந்து கிளம்புனா போதுன்னு போயிருக்காங்க. அப்புறம் தான் அசிஸ்டண்ட்டு ஜோவும் வந்து பார்த்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட இப்போ ஜெனிஃபர் சொல்கிறாங்க. உண்மை தெரிஞ்சு அதை மறைச்சனால ஒரு சின்ன பையன் ஜெயிலுக்கே போயிட்டானேன்னு ஜெனிஃபருக்கும் ரூம்மேட்க்கும் கில்ட்டியாகவே இருந்திருக்கு. ராயன் தப்பு பண்ணலைன்னு கிளையண்ட்டுக்கு நோட் அனுப்புனது ரூம்மேட் தான். ஓனர் தான் கில்லர்னு உண்மை தெரிஞ்ச ரூம்மேட்டை அவர் தான் கொலையும் பண்ணியிருக்காரு. அடுத்து ஜெனிஃபரை கொலை பண்ணதுக்காக தான் கேசினோக்கு வந்திருக்காரு. ஜோவை கொலை பண்ணதும் ஓனராக தான் இருக்கும்னு ஹீரோயின் கெஸ் பண்ணுறாங்க. கேசினோ ஃபுட்டேஜ் செக் பண்ணதில் ஓனர் ஜெனிஃபரோட ட்ரிங்க்கில் மருந்தை மிக்ஸ் பண்ணது ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஓனரை பிடிக்கிறதுக்கு ஹீரோ போலீஸ் அலர்ட் பண்ணுறாரு. ஓனரும் ஆன்ட்டியும் ஈவினிங் டின்னருக்கு மீட் பண்ண போகிறது இப்போ தான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. ஒருவேளை ஆன்ட்டிக்கு ஓனரால் டேஞ்சர் வருமோன்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. சேஃப்டி செக் பண்ணுறதுக்கு போலீஸ் அனுப்பி வைக்கிறேன்னு ஹீரோ சொல்கிறாரு. இதே நேரம் ஓனர் டின்னருக்காக ஆன்ட்டியோட வீட்டுக்கு போகிறாரு. ஃபஸ்ட்டு வீட்டில் ட்ரிங்க் பண்ணிட்டு அப்புறமா டின்னர் போகலான்னு ஓனர் சொல்கிறாரு. சரின்னு ஆன்ட்டியை ஆர்வமாக மியூசிக்லாம் போடுறாங்க. ஓனர் ஆன்ட்டியோட கையை பிடிச்சி டான்ஸ் ஆடுறாரு. அப்போது ஒரு லேடி போலீஸ் ஹீரோ சொன்னதுக்காக ஆன்ட்டி சேஃபாக இருக்காங்களான்னு பார்க்க வராங்க. உடனே ஓனர் ஆன்ட்டிக்கிட்ட கன்னை காட்டி நான் சொல்கிற மாதிரி சொல்லு, இல்லைன்னா உன் தலை செதறிடுன்னு சொல்கிறாரு. ஆன்ட்டி கதவை திறக்காமே தான் சேஃபாக தான் இருக்கதா லேடி போலீஸ்கிட்ட போய் சொல்கிறாங்க. ஓனர் ஆன்ட்டியை ஹாலுக்கு போக சொல்கிறாரு. ஒன்றை போய் டேட் பண்ண நினச்சது ஏன் தப்பு தானே ஆன்ட்டி சொல்கிறாங்க. எனக்கு ரிலேஷன்ஷிப் மேலாம் எப்போயோ நம்பிக்கை போயிடுச்சுன்னு ஓனர் சொல்கிறாரு. ஏன்னா ஓனரை அவரோட ஒய்ஃபும் மாமனாரும் மரியாதையே இல்லாமல் நடத்தியிருந்திருக்காங்க. என்னதான் ஃபார்மசி பிஸ்னஸை மாமனார் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அதை பெரிய லெவலுக்கு கொண்டு போனது ஓனர் தான். ஆனாலும் மாமனார் சாகிறதுக்கு முன்னாடி எழுதி வச்ச உயிரில் ஓனருக்குன்னு எதுவுமே கிடைக்கலையா. அந்த கோவத்தில் அந்த ஓனர் ராயன் கன்னை விட்டுட்டு போனதும் அந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்காரு. ராயனை ஃப்ரேம் பண்ணிட்டாரு. இப்போ ஆன்ட்டிக்கும் ட்ரிங்க்கில் மருந்து கலக்க ஓனர் ட்ரை பண்ணுறாரு. இந்த கேப்பில் ஆன்ட்டி ஓனரோட கன்னை எடுக்கிறாங்க.
ஹீரோவும் ஹீரோயினும் ஆன்ட்டியோட வீட்டுக்கிட்ட வரப்போ கன் ஷாட் கேட்குது. ஆன்ட்டி ஓனரை காலில் ஷூட் பண்ணிட்டாங்க. கிளைமேக்ஸில் ஹீரோ ஓனர் அரெஸ்ட் பண்ணுறாரு. ஓனர் இன்சார்ஜ் லேடியையும் ரூம்மேட்டையும் கொலை பண்ணிக்காரு. அடுத்து ஜெனிஃபரை கொலை பண்ண அட்டம் பண்ணிக்காரு. இதுக்கான தண்டனைகள்லாம் ஓனருக்கு கிடைக்குது. ராயன் கன்னோட ஃபார்மசிக்கு போய் மிரட்டினது தப்பு தான். இவ்வளோ நாள் ஜெயில் தண்டனை அனுபவிச்சனாலையும் ராயனோட குட் பிஹேவியர்னாலையும் அவனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. கிளையண்ட்டுக்கு ரொம்பவே ஹாப்பி. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் தேங்க் பண்ணுறாங்க. ராயன் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் கிளையண்ட்டோட மெடிசின்ஸ்க்கு அங்கிள் தான் ஹெல்ப் பண்ணிக்கார் போல. ராயனோட கேஸில் இன்ட்ராகேஷனில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பண்ண தப்பை இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறதா ஹீரோ சொல்கிறாரு. கலீகை மீட் பண்ணி ப்ரோட்டோகாலை இனிமேல் பிரேக் பண்ண வேண்டான்னு அட்வைஸ் பண்ணுறாரு. ராயன் ஒன்று நல்ல வேலை இல்லை, மறுபடியும் கன்னை யூஸ் பண்ணி ராபரி பண்ண சான்ஸ் இருக்குன்னு கலீக் சொல்கிறாரு. அப்படிலாம் இல்லை, ராயன் இன்னசென்ட்னு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இதே சமயம் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.